கண்வளர்ந்து மூவேந்தர் மடி மீதினில் முக்காலமும் தவழ்ந்து எக்காலமும் தெவிட்டாது இனிக்கும் தமிழே அமிழ்தே உணர்வே என் உயிரே உனக்கு என் முதல் வணக்கம். ஆங்கிலத்தில் பேசினால் அழகாகத்தான் இருக்கும், ஆனால் தமிழில் பேசும் பொழுது மட்டுமே உயிருக்குள்ளும் இனிக்கும். ஒரு பேச்சாளருக்கு சிறந்த ஊக்கம் எது தெரியுமா? உங்களுடைய கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் தான். ஆரம்பத்தில் அழகாதான் தட்டிட்டு இருந்தாங்க. அறிவை பத்தி பேசி 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 குழந்தைகளை தூங்க வச்சது இந்த டீம் தான். நடுவர் ஃபர்ஸ்ட் அந்த அணியினுடைய முதல் பேச்சாளர். ஒரு என்ன கொடுமை நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு நடுவர் அவர்களே. அவங்க பாடக்கூடாதுன்னு நினைச்ச அவங்க பாடிட்டாங்க. இது பாட்டு மன்றமா இல்ல பட்டி மன்றமா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு அவங்க ஃபுல்லா பாட்டிலே முடிச்சுட்டாங்க அந்த விஷயங்களை. அடுத்ததா பேசினார் நம்ம ஜோதிட ஆதித்யா, ரொம்ப அழகா பேசினாரு. ரொம்ப ஒழுக்கமான தம்பி, என்சிசில இருக்கக்கூடிய அவர். ஆக்சுவலா இந்த டீம்ல இருக்க வேண்டியவர், தவறான ஒரு அணியில சேர்ந்து இருக்காரு. ராணுவத்தை பத்தி பேசினாரு. எக்ஸாம் எழுதினா ராணுவத்துக்குள்ள போக முடியும், எல்லாம் ஓகே. நாளைக்கு ஒரு எதிர்நாட்டு போர் வீரர்கள் உன்னை நோக்கி போர் தொடுத்து வரும்போது சிலபஸ்ல நான் என்ன படிச்சேன்னு யோசிச்சுட்டு இருப்பியா, இல்ல உன்னை சுயநலத்தை திறந்துட்டு நாட்டுக்காக போராட போயா? இதுதான் என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே. அவரை பதில் அளிக்க சொல்லு. இதுதான் ஒழுக்கம். அடுத்ததான் நம்ம ஷாஷா, ரொம்ப பேஷா பேசணுமா, அழகா. அதாவது அறிவை கடின உழைப்பால் மட்டுமே பெற முடியும். அந்த கடின உழைப்புன்றது என்னது? கண்டினியூஸ் பிராக்டிஸ். அதுதான் எங்களுடைய ஒழுக்கம். எங்களோட ஒழுக்கம் இல்லாம உங்களால எதையுமே செய்ய முடியாது. இறுதி பேச்சாளர் அருமையான பேச்சாளர் கருணாநிதி ஐயா. பிரித்து எழுதுக, பிரித்து எழுதுக. கருணாநிதி, கருணை கூட்டல் நிதி. அவர் பேரிலேயே கருணை உள்ளவர், அருள்மிக்கவர் அப்படின்ற ஒரு ஒழுக்க சீலராக விளங்கக்கூடியவர். இன்னைக்கு ஒழுக்கத்தை கடைசியா வச்சுட்டு பேசுறது கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு நடுவர் அவர்களே. ஒரு தனி நன்றி நன்றி மாணவர்கள். ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, ஒரு மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கல்ல, ஒரு மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கல்ல, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கே எங்கள் ஒழுக்கம் தான் மூல காரணமாக இருக்கிறது என்பதற்கு ஜப்பான் நாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மாணவர்களே, நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். இரண்டாம் உலகப் போர்